முதல்ல பூஜையை பண்ணு. ஓம் வரலட்சுமி தேவதாயை நமோ நமஹ. அம்மா கையெடுத்து கும்பிடுங்க. அம்மா எழுந்து உங்க கணவரோட காலில் விழுந்து கும்பிடுங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சுமங்கலியா சந்தோஷமா இரு. புள்ளக்குட்டியோட சந்தோஷமா இரு. அத்தை கொஞ்சம் சீக்கிரமா இங்க வாங்க. நட்சத்திரா என்னாச்சு? அங்க பாருங்க அத்தை. பாத்தீங்களா அத்தை, மாமா என்ன பண்ணிருக்காருன்னு? பூஜை இருக்கு, எங்கேயும் போக வேண்டாம்னு சொன்னா, வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவளோட சேர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்க்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு ஜோடியா உட்கார்ந்து பூஜை பண்றாங்க. அம்மா அது இல்லம்மா, அப்பா அது வந்து உங்க அப்பா தாண்டா, உங்க அப்பா தாண்டா, கண்ணு தெரியலையா? எனக்கு அநியாயம் பண்ணிட்டு அவளோட போய் உட்கார்ந்திருக்காரு. நீங்க இங்கே நின்னு கவலைப்பட்டாலும் தொண்டை கிழிற அளவுக்கு கத்துனாலும் ஒரு பயனும் இல்ல அத்தை. டைரக்டா அங்கேயே போய் கேளுங்க. போறேன், இப்பவே போய் அவளை நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு அவரை நான் கூட்டிட்டு வரேன். என்ன பண்ணாலும் இப்படி வந்து மாட்டிக்கிறியே. தாம்பூலம் வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. சாரதா மேல கைய வச்ச நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போய்கிறது. நீங்க என்னடா இவ கூட இங்கே இருப்பேன்னு சொல்றீங்க? அப்படி தெரியாம தான் கேக்குறேன். என்ன சோனிய வச்சடி என் புருஷனுக்கு? வேண்டான்னு சொன்னாலும் உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காரு. அது உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு புரியாது மீரா. உண்மைதாங்க, எனக்கு புரியாது. எனக்கு நீங்க தானே உலகமே. உங்க கூட தான் வாழணும்னு எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிற பைத்தியக்காரி. இவள மாதிரி மயக்கி சோனிய வைக்கிற வித்தல எனக்கு தெரியாதுங்க. ஏமா புருஷன் இல்லாத எவ்வளவு போய் எப்படி பூஜை எல்லாம் உட்கார வச்சீங்க? ஏன் புருஷனோட சேர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா? நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க. இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஏமா இவரு உன் புருஷன் இல்லையா? புருஷன் இல்லனா யாரோ ஒரு ஆம்பளை கூட உட்காந்து எதுக்குமா பூஜை எல்லாம் பண்ணணும்? உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட தாம்பூலம் வாங்குனா அந்த பாவம் எங்களுக்கு தான். வேண்டாமா, நான் சொல்றேன். இவ என்னோட. வேண்டாம், இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டாம். அதுல சாரதா, நான் அவமானப்பட்ட வரைக்கும் போதும்.
என்ன பூமி உள்ள என்ன நடக்குது? வரலட்சுமி பூஜை நினைக்கிறேன். நமக்கும் கல்யாணம் ஆயிருந்தா நம்மளும் இப்படிதான் பூஜை பண்ணிருப்போம். நடக்காத பத்தி எதுக்காக பேசணும் பூமி? நாளைக்கே பூமிக்கு கல்யாணம். அம்மா, விடிஞ்சா என் வாழ்க்கையே தலைகீழா மாறிடும் போல. அப்புறம் மாமா என்னை விட்டு பிரிஞ்சிருவாரு. அப்புறம் வேற ஒருத்தர் என் வாழ்க்கையில புருஷனா வர போறாரு. அதை என்னால தாங்கிக்க முடியாது. மாமா இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால கற்பனை கூட பண்ண முடியாது. நீதான் எனக்கு ஒரு வழி காட்டணும். மாமா, நாம இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்ப எப்படி பூமி? கல்யாணத்துக்கு புரோகிதர் இருக்கணும், மஞ்ச கயிறு இருக்கணும், மேலும் தாளம், நம்ம உற்றார் உறவினர்கள் எல்லாரும் இருக்கணும். யாரும் இல்லாம எப்படி பூமி கல்யாணம் பண்ணிக்கிறது? இது என்ன பொம்மை கல்யாணமா பூமி? ஆமா மாமா, உண்மையான கல்யாணத்துக்கு நீங்க சொன்னதெல்லாம் இருக்கணும். ஆனா பொம்மை கல்யாணத்துக்கு அது எதுவும் தேவையில்லைல்ல. பொம்மை கல்யாணமா? சின்ன வயசுல நாம விளையாடுவோம்ல, அதே மாதிரி நாம இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் மாமா. சும்மா கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நிறைய விஷயம் வேணும் பூமி. மாமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. எப்படி பாத்துக்குவ? என்ன பாத்துக்குவ? நீங்க பாத்துட்டே இருங்க மாமா.